என்றும் நான் செல்ல மாட்டேன். எதை அறிந்தவர்களே? நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் அப்படின்னா ஆமேன். ஒரு அலையிலையும் ஒரு கை தட்டி பதிந்திருக்கா? இருதயத்துல பதிந்திருக்கா? நீதி உள்ள ஜனமா வேதம் பதிந்திருக்கா? உங்களை பார்த்தா சொல்லதா? வாசிங்க. எனக்கு செவி கொடுங்கள். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில தேடினாலும் கிடைக்காது. கர்த்தர் தேடி கொடுக்காரு. நீங்க குறிப்பிட்டுங்க. மனுஷன் நிந்தைகளை பயப்படாமலும் தூசிக்கு எப்படி இருக்கணுமா? யாரு பேசிட்டாங்க, என்ன திட்டாங்க, அப்படி அங்க அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது. நீங்க எப்படி கேட்பீங்க? ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு ஆபிரகாம் எனக்கு உதாரணம் வச்சிருக்கிறாருன்னா, ஆபிரகாம் எப்படி முன்னேறினான், என்னென்ன கஷ்டத்தைப்பட்டான், என்னென்ன பாடுகளை அனுப்பிச்சான், நோவா ஏன் காப்பாத்தினீங்க, நோவா காப்பாத்துறதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், இப்படிதான் கேள்வி கேட்கணும். நம்ம அதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். நீங்க கேட்டு பாருங்க, உங்ககிட்ட நிறைய பேசு இல்லையா? எனக்கு எப்போ சண்டை போடுற ரோல் தான் பிடிக்கும். எனக்கு என்ன ரோல் பிடிக்கும்? 10 பேர் அடிக்கிறதுக்கு திறமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 10 பேருக்கு அடிக்கக்கூடிய திறமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 10 விதமான உபத்திரம் வந்தாலும் இவன் ஒருத்தனே இருந்து அந்த 10 சாத்தானே வெள்ளப்படி அதிகாரம் இவனுக்கு எப்படி கிடைச்சது, கிடைப்பதற்கு இவன் என்ன செஞ்சான் இல்லையா? அப்போ இது புரிஞ்சுக்கிச்சா? இனிமேட்டு பைபிளை பார்த்து என்ன சொல்லுவீங்க? இப்போ மனுஷன் யாராவது தூசித்தா என்ன சொல்லுவீங்க? I don't care. எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், I don't care. ஒரு கவலை. தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள் இருக்கும் என்று சொன்னால், தேவ வசனமான ஒரு இருதயத்துக்குள் ஆழமாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு எனக்கு எதை குறிச்சு பயம் வருதுன்னா, மனுஷனுடைய நிந்தை குறிச்சு பயம் வருது. நம்ம எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்தாலும் நம்மள பேசிட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அப்படியே கொந்தளிக்கிறோம், நெருப்பு போல அக்கினி போல. அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா 10 பேரை எரிக்கிற மாதிரி முகம் தெரியும். அவங்க எரிஞ்சிட்டு போட்டோம், நீ எரியாத. நீ எரியத பார்த்தா என்ன பண்ணான், கொண்டு வந்து கட்டையை வச்சு கூட கொஞ்சம் பத்த வச்சுட்டு போயிடுவான். நீ எரியாத வரைக்கும் தான் அவன் எரிவான். நீ எரிஞ்சிட்டனா அவன் எரிச்சிட்டு போயிடுவான் இல்லையா? நல்லா நெருப்பு இருக்கிற இடத்துல என்ன பண்ணும், தூக்கி கொண்டது போடுறோம் இல்லையா? போய் கொளுத்துவாங்க இல்லையா? சில பேர் என்ன பண்ணாங்க, ஒரு துணி போட்டு எரியும், அப்புறம் என்ன பண்ணாங்க, மொத்தமா போட்டு எல்லா துணியும் எரிப்பாங்க. அப்போ நம்ம முகத்துல பார்க்கும் போது அந்த எரிச்சல் தான் என்ன பண்ணா, எல்லா குப்பையும் கொண்டு நம்ம பண்ணலாம், எல்லா குப்பையும் கொண்டது. அதுக்கு நம்ம முகத்தை என்ன பண்ணுது, நம்ம முகம் டெரரா இருக்கணும், கட்டி எரிகிற முகமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், டெரரா இருக்கணும், பார்த்தாலே பயப்படுற முகமா இருக்கணும். இத போய் பத்த வைக்கிற முகமா இருக்கணும் இல்லையா? இப்ப அந்த வசனம் சொல்லி பாருங்க. இதயத்தில் கவனிங்க, பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு கவனிங்க. யார்கிட்ட இத பேசுற இந்த செய்தி யாருக்கு? இப்போ இந்த செய்தி யாருக்கு? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் என்ன பேசுறாங்க என்ன பண்ணீங்க, காதை பொத்த வேண்டாம். பொத்தனால பிரச்சனை, இங்க வாங்கிட்டு இங்க ரிலீஸ் பண்ணுங்க. இதுக்குள்ள போயிட்டு எங்க பண்ணோம், இங்க ரிலீஸ் பண்ண, இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இங்க போயிட்டோம், வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்றாரு. ஓகே. மனுஷரின் நிந்தைகளுக்கும் பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவ்வளவுதாங்க. மனுஷனுடைய நிந்தை பயப்படாதீங்க, அவங்க தூசிச்சாலும் கலங்காமல். அவ்வளவுதான். ஆனா எப்போ சொல்றேன், தூற்றவங்க தூக்கட்டும், போற்றவங்க போட்டுட்டோம், எதை வேணா பண்ணிட்டு, ஆனா நான் ஒட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். அவ்வளவுதாங்க. இதெல்லாம் யார் செஞ்சிருவாங்க? நீ இப்ப என்ன பண்ண வேண்டாம், எதையும் செய்ய வேண்டாம். பொட்டுப்பூச்சி பாத்தீங்களா, அப்படியே பொட்டு பொட்டு சில அரிச்சுக்கிட்டு போயிடும். அது போல அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட எதிர்த்து நிக்கிறவங்க தூசிக்கிறாங்க, அவங்களே அப்படியே போயிடுவாங்க. அதை குறிச்சு நீ கவலைப்படாத. என்னுடைய நீதியும் என்றென்றைக்கு நிற்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். இப்ப எல்லாரும் நம்பிக்கை வந்துச்சா? யார் பேசினாலும் யார் தூசித்தாலும் ஆமென்.
ஆமென்